அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ ப்ரீ மார்க்கெட் அனலைஸில் எந்த ஸ்டாக் எங்கே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தால் மார்க்கெட் நிஃப்டி 50 என்ன டைரக்ஷன் இருக்குது பார்க்கலாம். இன்றைக்கி சென்செக்ஸ் எக்ஸ்பைரி கூட சென்செக்ஸ் டைமில் அதனால் நான் வேல்யூ எடுக்கலைங்க. அதில் 0 to 0 கால் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் இது. அந்த 5 ரூலை வந்து மிஸ் பண்ணாதீங்க. 5 ரூல் இருந்தால் தான் அந்த 0 to 0 கால் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணணும். ஓகேங்களா? சரி, இன்னைக்கு நிஃப்டி 24,200 புட்டு 122 rupees சப்போர்ட் எடுத்தால் நிஃப்டி இறங்குறதுக்கும் அது ரிசல்ட்ஸ் ஆனால் நிஃப்டி ஏறுவதற்குமான வாய்ப்புகள் இருக்கும். அப்போது 24,200 புட் அங்கே வரும்போது உங்கள் டிசிஷன் எதிராக அப்பார்ட் உங்கள் டெக்னிக் நீங்கள் என்ன வேணால் பார்த்து எடுத்துக்கோங்க. அங்கே வரவே இல்லைன்னா என்ன செய்யணும், இது தவிர்த்துட்டு யூடியூப் பார்க்குறாங்க. ஏன்னா அதுக்கு இன்னொரு வேல்யூ இருக்கும், அந்த இடத்துல அந்த வேல்யூ அதை எடுத்துக்கும். ஓகேங்களா? அதே மட்டும் இல்லை, 22லேருந்து மேலே போனாலும் ஒரு வேலையிலேருந்து திரும்பி ஆகணும், அது இதர் அதே டைரக்ஷன். அப்போ இங்கே இன்னொரு வேல்யூ இருக்கிறது. அதே போல் கீழே வந்தாலும் ஒரு வேலையிலேருந்து திரும்பணும், இங்கே இன்னொரு ட்ரெண்டு சேஞ்ச் பண்ணுது. அப்போ ஒரு ட்ரெண்டு முடிஞ்சிருச்சுன்னா அங்கே இருக்கக்கூடாதுங்கிறதும் இந்த வீடியோவில் நான் சொல்ல வரேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. புரிதுங்களா? ஒரு இடத்த போய் ரீச் ஆச்சுன்னா எகைன் அதே ட்ரெண்டு கண்டினியூ ஆகணும், அதை ஆப்போசிட் ட்ரெண்டு கண்டினியூ ஆகலாம். அப்போ அங்கே நீங்கள் இன்னொரு முடிவு எடுத்துகிட்டு நீங்கள் வெளியே போகணும். புரிதுங்களா? இந்த இடத்துல 2 ட்ரெண்டு இந்த இடத்துல எடுக்கும்போது பெட்டர் ரிட்டர்ன் கிடைக்கும். சூப்பராக ட்ரெண்டு அதுதான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுவோம். இன்னொரு இடத்துல வரும்போது ட்ரெண்டை சேஞ்ச் பண்ணி இந்த இடத்துக்கு கூட கொண்டு போவோம், இல்லை இப்படியே கீழே கொண்டு போவோம், இல்லை மேலே வந்தால் மேலே போயிட்டு இப்படியே கீழே கொண்டு வருவோம், இல்லை அங்கேருந்து மேலே கொண்டு போவோம். இப்போ இன்னொரு ட்ரெண்டும் சேஞ்ச் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. கண்டினியூ ட்ரெண்டா இல்லை அதே ட்ரெண்டா, அதெல்லாம் மேக்ஸில் நம்ம பிஃபோர் கால்குலேஷன் எல்லாமே 9:15 முன்னாடியே கால்குலேட் பண்ணி வச்சுருப்போம். மார்க்கெட்டுங்கிறது மேக்ஸ் சார்ந்து இயங்குது, அதை சார்ந்து படிங்க. உங்கள் பகுதியில் உங்களுக்கு தெரிஞ்ச வேலை சொல்லி கொடுத்தா இப்போ கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பப்ளிக் டொமைன், இன்ஸ்டா, ஃபேஸ்புக், யூடியூப் யார் சொல்கிறது நம்ம அதுக்கு இன்க்ளூடிங் மீ நான் சொல்கிறது. நீங்கள் படித்து ஆராய்ந்து அது சரியாக இருக்குன்னா முதலீடு பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.